மூவி இந்த மினிட்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ஹவுண்ட் ஆஃப் த பாஸ்கர்வில்ஸ் ஷெர்லாக். இந்த படத்தில் ஹீரோ ஒரு டிடெக்டிவ் ஒரு பிஸ்னஸ்மேன் ஹீரோவை காண்டாக்ட் பண்ணி ஒரு கேஸை கொடுக்குறாரு. என்னன்னா, ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ்மேனோட பொண்ணை யாரோ கடத்திட்டு போய் பணம் கேட்டு பிளாக்மெயில் பண்ணிக்காங்க. பிஸ்னஸ்மேன் பணத்தோட அந்த இடத்துக்கு போனப்ப யாருமே வரல, பொண்ணையும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த கேஸை ஹீரோ இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்குள்ள பிஸ்னஸ்மேனே ரேபிஸால இறந்துறாரு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி பிஸ்னஸ்மேனுக்கு காலில் காயம் ஏற்பட்டிருக்கு. அந்த ஐலாண்டில் தீய சக்தி நாய் ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கதா ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால அதோட வேலையாக தான் இருக்குன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு. பிஸ்னஸ்மேனுக்கு ரேபிஸ் வைரஸை இன்ஜெக்ட் பண்ணி கொலை பண்ணது அவரோட பொண்ணு தான். ஏன்னா பிஸ்னஸ்மேனும் அவரோட ஒய்ஃபும் பொண்ணுக்கு அன்பு காட்டாமல் வளர்த்துருக்காங்க. அதுக்கு காரணம் அந்த பொண்ணு அவங்களுக்கு பிறந்ததே இல்லை, தன்னை பெற்றவங்க கிட்டேருந்து திருடிட்டு வந்து அன்பு காட்டாமல் வளர்த்த பிஸ்னஸ்மேனோட ஃபேமிலியை பழிவாங்க தான் பொண்ணு இப்படி பண்ணியிருக்கா. இதுக்கு பொண்ணோட உண்மையான பேரண்ட்ஸ் ஹெல்ப் பண்ணிக்காங்க. கிளைமேக்ஸில் நிலநடுக்க வந்து வீடெல்லாம் இடிஞ்சு பொண்ணு அவளோட பேரண்ட்ஸும் இறந்து போயிடுறாங்க.